துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. இந்த 4வது மாதத்திலும் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை இறுதி திங்கட்கிழமையை காண செய்த உம்முடைய அளவற்ற கிருபைக்காக இரக்கத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 28/4/2025 இந்த நாளை காண செய்தீங்கப்பா. அல்லேலூயா. கடந்த நாட்களிலும் கூட எவ்வளவோ வெயிலின் வன்மை அதிகமா இருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ஆமென் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு இந்த வாரங்களிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு நல்ல அருமையான அல்லேலூயா கடந்த வாரத்திலே மழையை தந்து நல்ல ஒரு குளுமையை தந்திருக்கீங்கப்பா. அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் இந்த அல்லேலூயா விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் ஆமேன் குடும்பங்கள் அல்லேலூயா இடமிட்டு இடம் செல்லும் பொழுது தேவ பாதுகாப்பும் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் எல்லா சூழ்நிலைகளும் ஆமேன் ஆண்டவரே சாதகமாய் அமையட்டும் ஐயா. இந்த நாளிலும் ஜோதி வீட்டில் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் தேவ பாதுகாப்புல போடுகிறேன் ஆண்டவரே. வெளியில் சென்றவர் வீட்டில் சுகமாய் திரும்பி வர அல்லேலூயா டியூட்டி முடிஞ்சு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா வீட்டில் நடக்க போயிலே சில தெளிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய தூத சினத்துங்க தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். தெற்கு பகுதியிலே சின தெளிக்கிறனையா கர்த்தர் தம்முடைய தூத சினத்துங்க தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். மேற்கு பகுதியிலே சின தெளிக்கிறனையா கர்த்தர் தம்முடைய தூத சினத்துங்க தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. கிழக்கு பகுதியிலே சின தெளிக்கிறனையா கர்த்தர் தம்முடைய தூத சினத்துங்க தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. வான மண்டலத்திலே சின தெளிக்க வானத்தில் பொல்லாத ஆவிகள் அப்பா உங்க வருகை வரைக்கும் ஆமீன் இந்த கிராமத்துக்குள் இருக்கிற பகுதிகளுக்குள் நுழையாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துள்ள ஒவ்வொருவர் இருக்கிற இடத்திலும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் விரட்டப்பட்டு உங்க வருகை வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஜோதி நேரை சுற்றிலும் வடைக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் ஏசுனத்திலே பாதுகாப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஒளித்தை நடத்துகின்ற அருமையான அல்லேலூயா சகோதரி செல்வி ஜோயல் கணவர் கொடுத்த பிள்ளைகள் ஆமீன் இயேசுலமாம் அமேசார சதிகள் ஒவ்வொருவரையும் தேவ பாதுகாப்புல கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா ஆமென். இந்த ஊழியமானது தேவன் விரும்புகிற ஒரு மாளிகையாக அது கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென் ஆமென். கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஆமென் ஆமென். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படியாய் இந்த மாளிகையானது கட்டப்பட்டு தேவனுடைய வருகையில அது பூரணத்தை அடைய வேண்டும் ஐயா. வரக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த பூரணத்தை அடையணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பங்களும் ஆமாண்டவரே ஆமாப்பா 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 நாங்களும் எங்கள் குடும்பங்களும் அல்லேலூயா உம்முடைய வருகையிலே ஆமேன் ஆண்டவரே உங்களை சந்திக்கணும்ப்பா. நாங்கள் ஒரு சேனையாக ஆமேன் நினைப்பில் வந்த ஒவ்வொருவருமே ஒரு சேனையாக ஆண்டவருக்காக எழும்பணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒரு சேனையாக அப்பா உங்களை சந்திக்கணும்ப்பா. அல்லேலூயா எல்லாவற்றிலும் ஆமேன் ஆண்டவரே இறுதி வரை ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ தரிசனங்கள் வெளிப்படுத்தல் பெற்ற மக்களாக ஆவிக்குரிய ஜீவத்திலே உன்னத அனுபவத்திலே மறுரூப அனுபவத்திலே ஒவ்வொருவரும் வளர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வெளியில் சென்றவர்களையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அல்லேலூயா தேவ பாதுகாப்புல கொடுக்கிறோம் ஐயா. வீட்டின் வடக்கு பகுதியில் இயேசு தெளிக்கிறேன். ஒவ்வொருவர் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய தூதர் செலுத்துங்க. தெற்கு பகுதியில் இயேசு தெளிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்முடைய தூதர் சேர்த்துங்க. மேற்கு பகுதியில் இயேசு தெளிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்முடைய தூதர் சேர்த்துங்க. அதே போல கிழக்கு பகுதியில் இயேசு தெளிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தம்முடைய தூதர் சேர்த்துங்க. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை வான மண்டலத்தில் இயேசு தெளிக்கிறோம் ஐயா. ஆமா இணைப்பில் வந்த தெய்வ பிள்ளைகள் அல்லேலூயா ஜெபித்து 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 வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அவங்க இருக்கிற பகுதியில் ஏதாவதுபடி விரட்டி அடித்து அல்லேலூயா எப்பொழுதும் ஆமென் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருக்கணும் ஐயா. பரம தரிசனங்களை பெற்றவர்களாக வானம் திறக்கப்பட்டு தேவ தரிசனங்களை பெறுகிற மக்களா இருக்கணும். இந்த வேளையில வந்து ஜெப வேலை அல்லேலூயா ஆமேன் ஆராதனை வேலை செய்தி வேலை ஆமேன் ஆண்டவரே. அல்லேலூயா ஜெப வேலைகளிலே ஆமேன் ஆண்டவரே எந்த ஒரு நெட்வொர்க் பிரச்சனை இல்லாதபடி ஆவியானவர் நடத்தி தரணும். ஆமாப்பா ஆமா டாடி ஆமா டாடி ஆமா டாடி உங்களை நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. 7 பொன் குத்து விளக்கள் நடுவிலே நிலை எங்கி தரித்தவராய் உலாவுகிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டும் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி உம்முடைய சேனையோடு வந்திருந்தே அல்லேலூயா ஆமென். எங்கள் விண்ணப்பங்கள் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக தூபமாக சுகந்த வாசனையாக ஆமா ஆமா ஆமாப்பா அப்படியாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. இந்த நாளிலும் இந்த பூமியிலே அல்லேலூயா பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உங்கள் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆமாப்பா 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 உங்க குடும்பம் ஆண்டவரே உங்க சந்ததி ஆண்டவரே அப்பா இணைந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இணைப்பில் வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் நாங்கள் நிறைவான
நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியில எழுந்தருளுவீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாருடைய சிந்தையும் உங்க சிந்தையோடு இணைக்கப்படட்டும், உங்க சிந்தையோடு இணைக்கப்படட்டும். ஜெப குறிப்புகள் சொல்லும் பொழுது ஆவியில நிறைந்து, ஆமீன், ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிக்க, அல்லேலூயா, நல்ல ஸ்பிரிச்சுவல்ல, அல்லேலூயா, ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, அல்லே எல்லா துதி தியானிக்க போகிற காரியங்கள், அல்லேலூயா, நாம் ஒவ்வொருவருமே, அல்லேலூயா, அந்த கிறிஸ்துவின் பேழைக்குள், சபையாகிய பேழைக்குள், நம்முடைய முழு குடும்பமும், ஆமென், நம்முடைய முழு குடும்பமும், அல்லேலூயா, கணவர் பிள்ளைகள், நம்ம ஒவ்வொருவருமே முழு குடும்பமும் இணைப்பில் வந்துள்ள நம்ம எல்லாருமே, அல்லேலூயா, அந்த பேழைக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமீன். அதைத்தான் அந்த நாள்ல, அல்லேலூயா, ஆமீன், ஆமீன், கர்த்தருடைய தாசனாகிய, ஆமீன், ஆமீன், யோசுவா சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமீன். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, நம்முடைய குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் அபிஷேகம் பெறாதவர்கள், இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்கள், அல்லேலூயா, ஆமீன், ஆமீன், அந்த ஆவிக்குரிய ஆமீன் அனுபவத்துக்குள்ள வந்து எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரு சபைக்கு செல்கிறோம் என்றால், நம்ம எல்லாருமே முழு குடும்பமும் சபைக்கு செல்லணும். முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கணும். முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். முழு குடும்பமும் விசுவாசத்தோடு இருக்கணும். முழு குடும்பமும் என்ன செய்யணும்? வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அந்த பாக்கிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரணும். நம்ம எல்லாருக்கும் தரணும். நான் கடந்த நாளிலும் கூட அதிகமாக ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு பாரத்தோடு, அல்லேலூயா, ஆமென், ஆமென், இந்த செய்தியை அழைத்த பொழுது நான் ஆண்டவரிடத்துல அதிகமாக நான் பரிந்து பேசி, அல்லேலூயா, ஆண்டவரிடத்துல கெஞ்சி பிரார்த்தித்து, ஆமீன், 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு சிலர், அல்லேலூயா, குடும்பங்கள்ல ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவங்களாம் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த நாளிலும் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், நாம் பாரத்தோடு செய்கிற ஜெபங்கள், அல்லேலூயா, தேவ சந்நிதியில் போய் எட்டி ஆண்டவர் நினைவில் வந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும், அல்லேலூயா, நம்ம ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உள்ள, அல்லேலூயா, ஆமென், ஆமென், கணவர் பிள்ளைகள், அல்லேலூயா, மாமன் மாமியார் இருப்பார்கள் என்றால், வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ முழு குடும்பமும் வேலைக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா, பிரவேசிக்கணும். நம்ம முழு குடும்பமும் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். அதைத்தான் இந்த நாள்ல நாம் சிந்திக்க போறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து பாடல் வேலைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் நிறுத்தி நல்ல தெளிவாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேங்க்யூ. பாருங்க, அல்லேலூயா, நோவாவை நோக்கி சொல்றார். அல்லேலூயா, நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யணும்? பேழைக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. பேழைக்குள்ள என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. இந்த சந்ததியில நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? நீதிமானாய் கண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இணைப்பில் வந்த நம்ம எல்லாரையுமே கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே, அல்லேலூயா, சுத்திகரித்து நம்மை எப்படி வச்சிருக்கிறாரு? நீதிமான்களாக வச்சிருக்கிறார். அமேன், அமேன், அமேன். ஏற்றுக்கொள்றீங்கல்ல? நம்ம இணைப்பில் வந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகப்பட்டு, அல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு, நம்மை ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? நீதிமான்களாக வச்சிருக்கிறார். எதனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினாலே, அல்லேலூயா, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினாலே நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே, நம்முடைய முழு குடும்பமும், ஆமென், ஆண்டவரத்துல அதிக பாரத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த செய்திங்கும் போது, ஏன்னா ஆமென், நம்ம எல்லாரும் குடும்பங்களும் என்ன செய்யணும்? நம்ம மட்டும் அப்படி இணைஞ்சு ஜெபிச்சுட்டு அப்படி போகிறதுக்கு அல்ல. அதே போல நம்ம மட்டும் நல்லா ஆவிக்கிற ஜீவியத்துல நல்ல தேவ தரிசனங்களையும் பரம தரிசனங்களையும் ஆண்டவருக்குள்ளாக நல்ல வளர்ந்து அவருடைய வருகைக்கு, அல்லேலூயா, ஆமென், ஆயத்தமாகி கொண்டிருக்கிற புத்தி உள்ள கன்னிகைகளாகிய நாம மட்டும் இல்ல, அல்லேலூயா, எந்த நாள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்துக்காக, அல்லேலூயா, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும்,
நான் பாரத்தோடு கூட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா! எத்தன பேருக்குள்ள இப்ப அந்த பாரம் வந்துச்சு? எத்தன பேருக்குள்ள அந்த பாரம் வந்திருக்கு? ஏன்னா எல்லாருமே வருஷக்கணக்கா கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிப்பீங்க. யாரும் ஜெபிக்காம இருக்க மாட்டோம். அல்லேலூயா! நம்முடைய குடும்பம் சந்திக்கப்படணுமே, கணவன் சந்திக்கப்படணுமே, பிள்ளைகள் சந்திக்கப்படணுமேன்னு எல்லாருக்குள்ளயும் அந்த பாரம் உண்டு. ஆனா இன்னைக்கு பாருங்க, டாடி கைய பிடிச்சுக்கிட்டு விடக்கூடாது. டாடி கைய பிடிச்சுக்கிட்டு விடாப்பிடியாக, ஆமென். கர்த்தரை விடாப்பிடியாக அவர் நம்மள அந்த பேழைக்குள் முழு குடும்பத்தையும் பிரவேசிக்க வைக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா கர்த்தர். அல்லேலூயா ஆமென். எனக்குள்ள அதிகமான ஒரு பாரத்தை அல்லேலூயா ஆமென் ஆமென் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் அல்லேலூயா ஆமென். இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா ஆமென். இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதே தந்தை பெர்குமான் அவர்கள் பாடின அல்லேலூயா ஆமென் ஆமென் நானும் என் வீட்டாருங்கிற ஒரு பாடலையும் பாடியிருக்கிறோம். அல்லேலூயா பாடுவோமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரனை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுவோமா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? சொல்லுவோமா? எல்லாரும் என்ன சொல்லுங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆனந்தா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்றுண்டா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். யாழங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? என்னொரு பாடலை
அல்லேலூயா. ஜெபத்தோட கையேந்தியவங்கள் 191வது பாடல். அல்லேலூயா. As for me and my household, we will serve you, O Lord. அதுக்கப்புறம் தமிழ் தான் வரும் சரியா? You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We worship you. We love you. Worship you. ஆமென், 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 ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுவோமா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான். முழந்தாள் ஆண்டவரிடத்துல முழங்கால் கஞ்சி கேட்போமா? முழந்தாள் படியிட்டு முழுவதும் நம்மளை அர்ப்பணிப்போம். தருகிறேன் நானும் என் வீட்டாரும் உம்மையே. ஆமடடி, ஆமடடி, ஆமடடி. உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்வோம். ஆண்டவருக்காய் நாம் முழு குடும்பமாய் ஊழியம் செய்வோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஆமடடி, ஆமடடி. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோ, சமாதானம் தருகிறீர். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. முழந்தாள் படியிட்டு 2 தனி ஜபங்கள்ல முழந்தாள் படியிட்டு 2 கைகளை விரித்தவர்களாக ஆண்டவரிடத்திலே குடும்பத்திற்காக அல்லேலூயா நாம் முழு குடும்பமும் பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் ஆண்டவரை விடாதி பற்றி கொள்வோம். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், இந்த நாமம் சொல்லுவோம். As for me and my household, we will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We love you. We love you. We worship you. ஆமாண்டவரே,
நாங்களும் எங்கள் வீட்டாரும் அப்பா ஆமாப்பா ஆமாப்பா அதுதான் எங்கள் வாஞ்சை விருப்பம் ஆண்டவரே. அல்லேலூயா நாங்களும் எங்கள் வீட்டாரும் வேலைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா நாங்கள் முழுவதும் முதலாவது எங்கள் குடும்பம் கர்த்தருக்காக ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மட்டும் ஆமேன் முழு உலகத்தையும் ஆமாப்பா உங்களுக்காக 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 முழு உலகத்தையும் நாங்கள் குடும்பமாக அல்லேலூயா குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்து முழு குடும்பமாக பணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நாங்கள் தேசங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும். நாங்கள் தேசங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும். முற்றிலுடைய கரத்தை தருகிறோம். எல்லா புதிய மகிமையும் அப்பா நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேளையில மீண்டும் நாம் வாசித்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:1. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். முந்தின அதிகாரங்களில நம்ம பார்க்கின்ற பொழுது அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆண்டவர் உலகத்தை அல்லேலூயா முழு உலகத்தையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளே அந்த தீர்மானம் வந்த பொழுது அல்லேலூயா ஆமென் 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 அந்த சந்ததியில ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலும் பாருங்க அல்லேலூயா நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? கிருபை கிடைச்சிருக்குது. உலகத்துல எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நாளிலும் கூட நமக்கு கர்த்தருடைய கண்களிலே என்ன செய்து அல்லேலூயா கர்த்தருடைய மகிமையான அல்லேலூயா தூதனானவர் நமக்கு மத்தியில எழுந்தருளி இருக்காங்க. அல்லேலூயா தூதர்கள் நம் மத்தியில அல்லேலூயா ஆமென் ஆமென் தூதர்கள் பறந்து கொண்டிருப்பத அல்லேலூயா ஆமென் ஆமென் அப்பா காண்பிக்கிறாங்க. மகிமையான தரிசனங்கள் வெளிப்படுத்தல கர்த்தர் ஆரம்ப வேளையிலே அல்லேலூயா கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா கடந்த வாரம் நினைக்கிறேன் எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல நம்ம ஜெபிக்கும் போதே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிற தேவனுக்கு வலது பக்கத்துல ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறத காமிச்சாங்க. ஒரு தீபம் அப்படியே ஒரு தனியா ஒரு தீபம் மட்டும் அப்படி எரிந்து ஒரு வல பக்கத்துல எரிந்து கொண்டிருப்பதை தேவன் காண்பித்தாங்க. நம்ம ஒவ்வொருவரும் பொன் குத்து விளக்காக அல்லேலூயா எரிந்து பிரகாசிக்கிற மக்களாக அல்லேலூயா பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஒரு குத்து விளக்காக பொன் குத்து விளக்காக தேவன் நம்மளை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கடந்து வந்தோம். ஆண்டவர் இந்த நாட்களில நம்மை பொன்னாக அதிகமா ரோதி ஜகா ரக்கா தோரி கபாக்கா ரோதீரா பொற்பாத்திரமாக எஜமானின் பிரயோஜனத்திற்கு என்று கனத்திற்குரிய பாத்திரமாக அல்லேலூயா கர்த்தர் நம்மளை உருவாக்கி அல்லேலூயா இந்த நாட்களில தேசங்களுக்காக தேவன் நம்ம இணைந்து ஜெபிக்கவும் தேசங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கவும் அல்லேலூயா கர்த்தர் நம்மளை ஆமென் யுத்த புருஷராக யுத்தத்திலே சிறந்த குதிரையாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை எல்லாரும் அல்லேலூயா ஆண்டவரை தேடாத மக்கள் புறஜாதி மக்கள் அவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படல. எங்க குடும்பத்துல நான் மட்டும்தானே இப்படி கஷ்டப்படுறேன், எங்க குடும்பம் மட்டும்தானே இப்படி கஷ்டப்படுதுன்னு நினைக்கலாம். ஆனா அல்லேலூயா மற்றவர்களும் நம்ம ஒன்றல்ல. கர்த்தர் நம்மளை அல்லேலூயா ஒரு மாஸ்டர் பீஸாக நம்மளை பார்த்து 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 எந்த ஒரு மாசும் மருவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு அல்லேலூயா மாஸ்டர் பீஸாக கர்த்தர் நம்மளை உருவாக்கி ஒரு பாத்திரமாக பொன் குத்து விளக்காக அல்லேலூயா அபிஷேகத்தினால் நிரப்பி அல்லேலூயா பொன் நிறமான அந்த அபிஷேகம் அல்லேலூயா ஆமென் அந்த குழாய்கள் வழியாக ஆமென் அந்த அல்லேலூயா குத்து விளக்குக்கு பாயும்படியாக அல்லேலூயா ஆமென் 7 பொன் குத்து விளக்குகள் ஓரமா நிற்கின்ற 2 கரையிலும் நிற்கின்ற அல்லேலூயா 2 ஒலிவ மரங்கள் யார் என்று கேட்கும் பொழுது அது பூமியிலே கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்று வேறு சொல்லுகிறது. அதனால நமக்குள்ள இருந்து பாருங்க பரலோகத்துல இருக்கிற அந்த பொன் குத்து விளக்குகளை கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட நமக்குள்ள இருந்து அந்த அபிஷேக தைலம் என்ன செய்து அந்த குத்து விளக்குக்குள்ள அல்லேலூயா செல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அவருடைய காரியத்துல பாக்குறோம். அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். அந்த வீட்டுல பாருங்க மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அல்லேலூயா ஆமென். நோவா அவருடைய மனைவி 3 மகன்கள் அல்லேலூயா சேம் காம் யாப்பேத் அவங்களுடைய மனைவிகள் 3 பேர் 3 மருமக்கள் அல்லேலூயா 3 மகன் 3 மருமக்கள் அல்லேலூயா ஆமென். ஒரு அல்லேலூயா தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய ஆமென் இந்த குடும்பத்துல 8 பேர் பாருங்க ஒரு வீட்டுல இருக்காங்க. காலையில இருந்தே அதை அப்படியே
சிந்தித்து கொண்டே இருந்தேன். ஒரு வீட்டுல 8 பேர் எப்படி இருக்காங்க? ஒரு மனமா இருக்காங்க. தேவன் மீது விசுவாசம் உள்ள மக்களா இருக்காங்க. ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்படுத்தி, இந்த நாட்கள் நீ என்ன செய்யணும்? ஒரு பேழைய உண்டு பண்ணணும். நான் சொல்றபடி அந்த அளவுபடி எல்லாமே ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதுபடி ஒரு பேழை. பேழைன்னா சும்மா சாதா ஒரு சின்ன சைஸ் நம்ம நினைக்கணும். ஒரு கப்பல், பெரிய ஒரு கப்பல். அதுல அடுக்கடுக்கா என்ன செய்றாரு? எத்தனை அடுக்குகள் வைக்கணும்? எப்படி எவ்வளவு மிருக ஜீவன் உள்ள வரணும்? அவங்க 8 பேர் சாப்பிடுவதற்கு தேவையானது மிருக ஜீவன் அப்படி எவ்வளவு பெரிய பாருங்க ஒரு பெரிய கப்பல். நம்ம அது பேழைங்கிறதுனால ஒருவேளை நமக்கு அது ஒரு அல்லேலூயா சிறியதாக ஒரு நினைவுக்கு வரலாம். அப்படி அல்ல. அல்லேலூயா ஒரு பெரிய கப்பலை என்ன செய்றார்? நோவா அல்லேலூயா கட்டுகிறார். அப்போ அது கட்டுவதற்கு எவ்வளவு செல்வம் தேவை பாருங்க. ஒரு கப்பல் கட்டுறதுன்னா சும்மா லேசான காரியமா? அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும். அந்த முழு குடும்பமும் என்ன செய்யுது? அதுக்கு சம்மதிக்குது. முழு குடும்பமும் சம்மதிக்குது. அந்த நாட்கள்ல என்ன செய்யுது? ஜனங்கள் என்ன செய்யல? மழையோ வெள்ளத்தையோ என்ன செய்யல? அவங்க அதிகம் பார்க்கல. அதனாலதான் இவர் கட்டும்போது என்னடா இவர் என்ன வெள்ளம் வர்ற மாதிரி இப்படி கட்டுறாரே என்று சொல்லி என்ன செய்றாங்க? அவங்க அவருடைய வார்த்தை என்ன செய்றாங்க? அசட்டை பண்ணினாங்க. நோவா 120 வருஷம் என்ன செய்தாராம்? அவர் என்ன செய்தாராம்? ஜனங்களுக்கு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நீதிமானாயிருந்த அந்த நீதிமானாயிருந்த நோவா 120 வருஷம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். 1, 2 வருஷம் கிடையாது. 120 வருஷம் என்ன செய்றாராம்? ஜனங்களுக்கு அல்லேலூயா அவர் பிரசங்கித்த ஒரு நீதிமான் என்று என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது. ஆனா ஜனங்கள் என்ன செய்யல? அல்லேலூயா அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் அவருடைய குடும்பம் பாருங்க, யாரோ மருமக்கமாரோ, சில குடும்பத்துல யாரோ ஒருவர் கூட என்ன செய்யல? ஆப்போஸ் பண்ணல. எல்லாருமே அல்லேலூயா முழு குடும்பமும் தேவன் கொடுத்த அந்த திட்டத்துக்கு பாருங்க, இப்ப கர்த்தர் அதை காண்பிக்கிறார். முழு குடும்பமும் அப்படியே சரண்டர் பண்றாங்க. அத தரிசனத்துல கர்த்தர் காமிக்கிறார். அல்லேலூயா நோவாவுக்கு வெளிப்படுத்தி நோவா சொல்லும் பொழுது முழு குடும்பமும் என்ன செய்யுங்க? ஆண்டவரை அல்லேலூயா ஆண்டவருக்கு முன்பாக தங்களை அப்படியே சரண்டர் பண்றாங்க. அந்த முழு குடும்பமும் என்ன செய்யுது? அல்லேலூயா அவருடைய ஆண்டவருடைய திட்டத்துக்கு தங்களை அல்லேலூயா சரண்படுத்துறாங்க. அல்லேலூயா அந்த திட்டத்தை அல்லேலூயா ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாதபடி முழுவதுமாக 100க்கு 100 என்ன செய்றாங்க? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றாங்க. பாருங்க அல்லேலூயா அவர் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யல? எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அல்லேலூயா அதைத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலும் இந்த 8 பேர் கொண்ட இந்த முழு குடும்பமும் தேவ திட்டத்துக்கு என்ன செய்றாங்க? தங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறாங்க. தங்களுடைய எல்லா ஆமென் அவங்க பணம் பொருள் எல்லாம் என்ன செய்றாங்க? இந்த கப்பல் கட்டக்கூடிய காரியத்துக்காக அவங்க செலவு பண்றாங்க. அரே மரா கோரா கபாக்காரோ தோரி கபாக்காரா ஆமென். அவங்க ஹல்லேலூயா ஆமென் எல்லாருமே என்ன செய்வாங்க? அந்த காரியத்துல உழைப்பு தங்களுடைய சரீர உழைப்பையும் கொடுத்திருப்பாங்க. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஆட்களை விட்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஹல்லேலூயா ரொம்ப கவனமாக நின்ன மாதிரி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த மாதிரியின்படியே ஆண்டவர் கட்டளை கொடுத்தபடி எல்லாம் என்ன செய்தாரோ? ஆண்டவருடைய கட்டளைப்படி நோவா என்ன செய்தார்? கட்டி முடித்தார். முழு குடும்பமும் என்ன செய்ய அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அல்லேலூயா பாருங்க ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றாலே நாம் எவ்வளவு பாருங்க எவ்வளவு காரியங்களா முழு குடும்பமும் இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? கவனிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அல்லேலூயா நம்ம அந்த காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது. செய்யறவங்க சரியா செய்யறாங்களா? நல்ல முறையில செய்யறாங்களான்னு எவ்வளவு கவனித்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்துல ஆமீன் தேவன் கொடுத்த அந்த கட்டளைப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன செய்றேன்? காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துற அந்த தரிசனங்கள் அல்லேலூயா நோவாயாவுக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனம் அல்லேலூயா முழு குடும்பமும் அந்த தரிசனத்தை பெற்ற மக்களாக முழு குடும்பமும் 8 பேருமே தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை பெற்ற ஆமீன் நோவா கொடுத்தாங்க. நோவா சொன்னாரு. முழு குடும்பமும் அதை ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா முழு குடும்பமும் தங்களை அர்ப்பணித்து அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் அல்லேலூயா ஆமீன் எப்படி கட்ட சொன்னாரோ அதன்படி அது கட்டப்பட்டு வரைக்கும் அவங்க என்ன செய்தாங்க? பொறுமையாக காத்திருந்தாங்க. அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அதைத்தான் அந்த நாள்ல நம்ம சிந்திக்க போறோம். நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் நம்ம வீட்டுல உள்ள எல்லாரும் இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும்னா முதலாவது நம்ம செய்யக்கூடியது அல்லேலூயா ஆமீன் தேவன் சொன்னபடி அவர் என்ன செய்தார்? பேழையை செய்தார். பேழைங்கிறது அல்லேலூயா ஒண்ணு நாம் செல்லக்கூடிய சபை. 2வது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நம்முடைய முழு குடும்பமும் என்ன செய்யணும்?
பரலோக ராஜ்யத்துக்கு ஹல்லேலூயா பங்குள்ள மக்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். அந்த குடும்பத்துல பாருங்க 8 பேரும் தங்களை முற்றிலும் என்ன செய்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவர் கட்டி முடித்த உடனே அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யுது முழுவதும் என்ன செய்ய, அதை கீழ் பூசு. அதுல எந்த ஒரு ஹல்லேலூயா கேப்பும் இல்லாதபடி என்ன செய்யணும், நீ கீழ் பூசு. அது அன்புங்கிற ஒன்னை குறிக்குது. அதே நேரத்துல ஐக்கியம். அந்த 8 பேருக்குள்ள தேவன் நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டளையிட்டு இருந்தார். பாருங்க, ஒரே வீட்டுலதான் 3 மகனும் மருமகளும் இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியம் பாத்தீங்களா அந்த குடும்பத்துல. அதை போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பங்களும் கூட ஹல்லேலூயா ஆமென். கணவன் மனைவி பிள்ளைகள் ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு திருமணமாகி சில இடங்கள்ல பாருங்க அப்படி 100 பேர் 150 பேர் 200 பேர் முழு குடும்பமா புறஜாதி மக்கள்ல அப்படி இருக்கிற குடும்பங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்காங்க. அப்படி பிள்ளைகள் அப்படி மேரேஜ் ஆகி ஆகி எல்லா குடும்பமும் முழு குடும்பமே 200 பேர் 300 பேர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்காங்க. இன்னைக்கும் அப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா அப்படிப்பட்ட குடும்பங்கள் உலகத்துல என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அந்த எல்லாமே ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஆதியாகமம் 8:4 வாசிங்க. அவன் வேலைக்குள் என்ன செய்யுங்க, நீயும் உன் வீட்டாரும் வேலைக்குள் பிரவேசிங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரியா? 7ஆம் அதிகாரத்துல 8:4 ஒருவர் வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பாருங்க, அரராத்து அது பரிசுத்தத்தை குறிக்குது. அது பரிசுத்த பர்வதத்தை குறிக்குது. அது தேவனுடைய ஆமென் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த காரியத்தை என்ன செய்யுது. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அந்த காரியம் காட்டப்படுது. அதனால நம்ம இந்த நாள்ல முதலாவது நம்முடைய குடும்பத்துக்காக இன்னும் நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய குடும்பம் முழு குடும்பமும் என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாள்ல ஆண்டவர் ஹல்லேலூயா நோவாவை தான் என்ன செய்றார், உன்னை நீதிமானாய் கண்டேன்னு சொல்றார். அந்த ஒரு நீதிமான் தன் குடும்பம் முழுவதையும் என்ன செய்யறாரு, ஹல்லேலூயா அந்த நீதியின் பாதையிலே வழி நடத்தி அந்த முழு குடும்பமும் ஐக்கியமாக என்ன செய்றாங்க இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருமே நீதிமான்கள். அப்போ நம் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யணும், ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா சபையாகிய பேழைக்குள் அந்த பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த பாக்கிய சுலாக்கியத்தை நம்முடைய முழு குடும்பமும் என்ன செய்யணும் பெறணும். முதலாவது நம்ம பாக்குறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அதைத்தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்க ஆண்டவரை தான் சேவிப்போம். அப்ப இஸ்ரவேல் சொல்லுங்க, நாங்களும் சேவிப்போம் அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் பாருங்க அவ்வளவு தைரியமா என்ன செய்றாரு, ஹல்லேலூயா அவ்வளவு திடமாக நம்பிக்கையாக நாங்க ஆண்டவரை தான் சேவிப்போம். நீங்க என்ன செய்றீங்க, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க நிலைமை எப்படிலாம் இருக்குன்னு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லி, ஆனா நானும் என் வீட்டாரை என்ன செய்வோம், ஆண்டவரை தான் நாங்க என்ன செய்வோம், சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இதை நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா முழு குடும்பமும் ரட்சிப்புக்குள்ள வரணும். சரியா? அதை வந்து எங்க பார்க்கறோம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:8 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:8. கொஞ்சம் நான் சொல்ல சொல்ல ஒருவர் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்பீடாவே வாசிங்க. அப்போஸ்தலர் 18:8 அப்படி எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு நான் சொல்ல சொல்ல ஒண்ணா எடுத்து 18:8 ஜெப ஆலய தலைவனாகி கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, ஒரு ஜெப ஆலய தலைவன், அவன் பேரு கிறிஸ்பு. அவன் மட்டுமல்ல, அவன் வீட்டார் அனைவரும் என்ன செய்தாங்களா பாருங்க. அவன் சொல்லுக்கு வீட்டுல உள்ளவங்க கட்டுப்படுறாங்க. கணவர் சொன்னா அது சரியான வழியாத்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செய்றாங்க முழு குடும்பமும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு ஜெப ஆலய தலைவன் கிறிஸ்பு பேரு. அவன் பாருங்க முழு குடும்பமும் என்ன செய்றாங்க, விசுவாசம் உள்ள மக்களாக மாறுறாங்க. அதனால நம்ம குடும்பம் என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். பாஸ்டர் ஹல்லேலூயா ஆமென். லூக்கா அவர்கள் ஹல்லேலூயா ஆமென். பாஸ்டர் அவங்க குடும்பத்துல அவர் மட்டும்தான் என்ன செய்தாரு, ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. அவர் ஊழியத்துக்கு வந்து அநேகர் அவங்க சபையை நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பல வருஷங்களாக தனது குடும்பத்தாருக்காக ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நம்ம விசுவாசம் இருக்கணும்ல. அப்ப நம்முடைய வீட்டார் ஆண்டவர் கொடுத்த வசனத்தின்படி நம்முடைய வீட்டார் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை சொல்லி நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்பு. அப்ப பாருங்க நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம வீட்டார் அனைவரும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்றாங்களாம், ஆமீன் பாஸ்டர்களுக்கு அவர்கள் ஜெபித்தாங்களாம். அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க பாருங்க, அப்படியே குடும்பத்துல எல்லாரும் சந்திக்கப்பட்டு, அப்படியே கூட பிறந்தவங்க எல்லா குடும்பங்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ள வந்தாங்களாம். அப்ப நம்மளும் இந்த வசனத்தையே சொல்லுவோம். சரியா? இந்த வசனத்தையே சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நான் விசுவாசித்து உம்முடைய பிள்ளையா இருக்கேன். அப்ப என் வீட்டார் அனைவரும் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் அல்லேலூயா அவங்களுக்குள்ள இருக்கணும். சரியா? அப்படி இந்த வசனத்தை சொல்லி 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 என்ன செய்வோம்? முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹalleluya சோதரம் சோதரம் சோதரம். அதே போல ஹalleluya ரட்சிப்புக்குள்ள நம்முடைய முழு குடும்பம் வரணும். அதே போல ஹalleluya ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஹalleluya கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதனை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். அந்த மனிதன் பாருங்க ஹalleluya அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பாருங்க ஹalleluya நல்ல தான தர்மங்கள் செய்கிறவனாகவும் நல்ல ஒரு ஜெபிக்கிறவனாகவும் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவ தெரியாது. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவ தெரியாது. ஆனா என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? நல்லா ஜெபிப்பான், தான தர்மங்கள் செய்வான். ஆனா பாருங்க, அவனும் கூட பாருங்க, தன் வீட்டார் முழுசும் அவன் என்ன சொல்றாங்களோ, அவன் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க. வேலைக்காரங்க கேட்பாங்க. சொந்த பந்தங்கள் கேட்பாங்க. அதனாலதான் அவர் வீட்டுல அல்லேலூயா ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்த பொழுது, ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலனை அழைத்து வர அனுப்பும் போது நல்ல தேவ பக்தி உள்ள என்ன செய்றான்? ஊழியக்காரனை அனுப்புறான். அல்லேலூயா எல்லாரையும் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல வச்சாச்சு. அல்லேலூயா ஆமென். அப்போஸ்தலர் அல்லேலூயா பேதுரு வருவதற்காக அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்றாரு? வீட்டுல வச்சுட்டாரு. வந்த உடனே அப்படி பெண்டை நீட்டு நினைச்சிட்டாரு. ஒரு 100க்கு அதிபதி, நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவரு. ஆனா பாருங்க, தன்னை என்ன செய்றாரு? ஒரு தாழ்த்துகிறார். இல்ல தான தர்மங்கள் செய்து கொர்நேலியு ஐயா கூப்பிட்டாங்கன்னு எல்லாம் சொன்ன உடனே மக்கள் நினைச்சுவாங்க வந்துருவாங்க. அல்லேலூயா அவர் எல்லாரையும் கூப்பிட்டு தான் வீட்டுல வச்சிருந்தாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசின பொழுது பாருங்க, எல்லாரும் இயேசுவை குறித்து அன்னைக்குதான் அறியறாங்க. இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது எல்லாரும் பாருங்க அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில என்ன செய்றாங்க? அபிஷேகம் பேசுறாங்க. அதை கூட வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னடா இது? நமக்கு மட்டும்தான் ஆவியானவர் நினைச்சோம், புறஜாதிகளாகிய இவங்களுக்கும் கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி அல்லேலூயா பேதுருவோடு வந்த அல்லேலூயா யூதர்கள் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. இவங்களுக்கும் கிடைச்சிருக்கனே. அப்போஸ்தலனாகிய பேதுருவோட நினைச்சிருப்பாரு. அவர் என்ன செய்றாரு? யூதர்களுக்கு மட்டும்தான் இது உண்டு நினைச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆச்சரியம் எல்லாருக்குள்ளும். அப்படி ஒரு தேவ மனிதன் என்ன செய்றாரு? தன் வீட்டார் இவரோடு என்ன செய்றாரு? கொர்நேலியும் ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா தேவனுடைய பிள்ளையாக அவர் இருக்கிறார். சரியா? அதுக்கப்புறம் முதலாவது அல்லேலூயா ரட்சிப்பு நமக்கு தேவை. இரண்டாவது அல்லேலூயா ஆமென் ஆமென். 1 பேதுரு அல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 3, 1, 2 வசனங்கள். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பாருங்க அல்லேலூயா ஆமென். நம்முடைய நடக்கை முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள் அல்லேலூயா கணவரையோ பிள்ளைகளோ ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா வழி நடத்தக்கூடிய செய்கைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா ஒரு அருமையான அல்லேலூயா சகோதரி, அவருடைய கணவர் நல்ல ஒரு வேலை பார்க்கின்றவர். ஆனா பாருங்க அவருக்குள்ள ஒரு பழக்கம் என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வார்? கூப்பிடுவார். கூப்பிட்டு அவர் வீட்டுல என்ன செய்யுது? பார்ட்டி நடக்கும். மனைவி என்ன செய்யணும்? அவர் சொல்றதெல்லாம் செய்து கரெக்டா என்ன செய்யணும்? வச்சிடணும். அப்படியாக இந்த சகோதரி என்ன செய்வாங்க? அவர் என்னென்ன செய்ய சொன்னாரோ அத்தனையும் செய்து அப்படியே டேபிள்ல வச்சுட்டு அவங்க ஒரு ரூம்குள்ள அரை கதவை சாத்தி விட்டு அந்த ரூம்ல என்ன செய்வாங்க? அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் இவர் யோசிச்சாராம், நம்ம சொல்றதுக்கு அவ எந்த ஒரு எதிர்ப்பும் என்ன செய்யல, சொல்லல. நம்ம சொன்னதெல்லாம் செய்து வச்சிடுறா. வச்சுட்டு இவ போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த சகோதரி என்ன செய்தாங்களாம்? முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது 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 ஆண்டவரே, ஏன்னா மற்ற மற்ற நாட்கள் அவரை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்தும் என் கணவரை விடுவிக்கணுமே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டார். இதை பார்த்தவனே அன்றோடு அவர் என்ன செய்தாராம்?
அதை நிறுத்தி விட்டாராம். அன்றோடு அவர் என்ன செய்தாராம்? அதை நிறுத்தி விட்டாராம். அந்த மனைவியினுடைய அந்த நடக்கையை பார்த்தது எனக்காக தன் மனைவி வடிக்கிற அந்த கண்ணீர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சாந்தம், நம்முடைய பொறுமை. ஹல்லேலூயா. எத்தனையோ வீடுகள்ல கணவர்மார் கோபக்காரர்களாகவும் பொறுமை இல்லாதவங்களாகவும் ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா அமைஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஹல்லேலூயா நடக்கையினாலே இவ்வளவு பேர் பாருங்க பொறுமையா என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் கணவருக்கு என்ன செய்யறாங்க? பொறுமையா என்ன செய்யறாங்க? பணிவிடை செய்யறாங்க. அப்படிதானே? அந்த கணவர் மாதிரி என்ன செய்யணும்? ஒரு நாள் என்ன செய்யணும்? அவங்க கண்கள் திறக்கப்படணும். அவங்க சிந்தை திறக்கப்படணும். அவங்க நினைக்கணும், நம்முடைய மனைவியை நம்ம என்னெல்லாம் பேசுறோம், என்னெல்லாம் செய்யறோம். ஆனா நம்முடைய மனைவி நமக்காக எவ்வளவு சிரத்தை எடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிறாளே என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா கணவர் நினைக்கணும். ஒரு குடும்பத்துல பாருங்க, ஹல்லேலூயா கணவர் வேலை பார்க்க போறாரு. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் கணவர்ல நீ வீட்டுல சும்மா தானமா இருக்கா, இந்த காரியத்தை செய்யுது. உனக்கு கணவர் வினி வீட்டுல சும்மா தானே இருக்கா, இந்த காரியத்தை பாத்துரு. பாருங்க, அவங்க குளிச்சு போட்ட இடத்துல அப்படி அந்த இதுகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும். அப்படியே சாப்பாடு சாப்பிட்டது எல்லாம் அங்க கிடக்கும். நீ வீட்டுல சும்மா தானமா இருக்கா, சும்மா தானமா நீங்க இருக்கீங்க வீட்டுல, நீங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி போட்டுட்டு போயிருவாங்க. இந்த மனைவிக்குள்ள ஒரு நாள் ஒரு வேதனை. நான் எவ்வளவு வேலை செய்யறேன், இவங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறேன். காலையில இவங்க செல்வதற்குள்ளாக எல்லாம் சமைச்சு எவ்வளவு துரிதமாக இந்த காரியங்களை செய்யறேன். ஆனா என்ன சும்மா இருக்கா, நீ வீட்டுல சும்மா தானே இருக்கா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த சகோதரி என்ன யோசித்தாங்களாம்? ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ன செய்யணும்? எனக்கு தலைவலிக்குன்னு நம்ம அப்படி செய்ய வேண்டாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், சரியா? எதுக்காகனா மற்றவங்க அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க, நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிறா, கணவன் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாரு, நீ வீட்டுல தானே இருக்கா, எல்லாம் செய் அப்படிங்கிற ஒரு அடிமையை போல அல்லது ஒரு அன்பா சொல்லணும். சரிம்மா, நீனா எவ்வளவோ வீட்டுல இருந்தாலும் எவ்வளவு காரியம் செய்யறா, சரி கொஞ்சம் என்ன செய், நீ செய்யக்கூடிய நேரத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யணும்னு சொல்லி ஒரு அன்பா பேசணும். அப்ப இந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம்? அப்படியே படுத்துட்டாங்களாம். அப்படி போட்டதெல்லாம் அப்படி சாப்பிட்டு எச்சிலட்டுகள் குளிச்ச இடத்துல ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடக்கு. சாயங்காலம் கணவர் பிள்ளைங்க வந்து இவன் அம்மாவுக்கு என்னாச்சு எல்லாம், அம்மா எங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. கணவர் பதற அடிச்சுக்கிட்டு, ஐயோ என் மனைவிக்கு என்னாச்சு தெரியலையே, அவர் பதற்றத்தோடு வர்றாரு. எனக்கு தலைவலிக்கு பிள்ளைங்க, அம்மா நாங்க காப்பி போட்டு கொண்டு தரட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி வேகமா செயல்படுறாங்க. அப்பதான் அந்த கணவனும் அந்த பிள்ளைகள் சொல்லிச்சான், அம்மா நாங்க உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கோமா, நீ வீட்டுல சும்மா இருக்கீங்கன்னு சொன்னோமே. ஆனா ஒரு நாள் நீங்க சும்மா ஒண்ணும் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த வீடு எவ்வளவு அலங்கோலமா இருக்குங்கிறத நாங்க இன்னைக்கு கண்டுகிட்டோமா. இனி உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? எல்லா காரியத்திலும் உதவி செய்வோமா. உங்களை நாங்க இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அந்த கணவனும் மனைவியும் அந்த மனைவிடத்துல என்ன செய்தாங்களோ மன்னிப்பு கேட்டாங்களோ. எதுக்காகனா புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. வேலை பார்க்கிறோம், பிள்ளைகள் நம்ம படிக்கிறோம், அம்மா என்ன வீட்டுல தானே இருக்காங்க, வீட்டுல தான் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது. அதை படிப்படியாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சாராளமாக நான் ரொம்ப வச்சுக்கொள்வேன். ஏன்னா பாருங்க, அல்லேலூயா. ஆமேன் 3 பேர் ஆண்டவரை அப்படியே அவங்க வழிபோக்கர் போலதான் போறாங்க. இவர் வேகமா ஓடி போய் மத்தியான வெயில்ல நம்ம இடத்து வழியா வந்திருக்காங்களேன்னு சொல்லி அப்படி உட்கார வச்சுட்டு வேகமா வந்து எவ்வளவு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. ஆனா அல்லேலூயா சாராள நம்மகிட்ட வந்து என்ன செய்ய மாவெடுத்து என்ன செய்றாங்க? பிசைஞ்சு அப்பங்கள் சுட சொல்றாங்க. அப்ப நினைச்சு பார்த்தேன், எவ்வளவு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவங்களுக்கு அல்லேலூயா தன் மனைவியாக சாராள் செய்யறதா அல்லேலூயா ஆபிரகாம் சாப்பிட்டதுனால அதே இதுதான் வந்திருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவராக மத்தியானம் பாருங்க வெயில் நேரம் அவங்க கூடாரத்துக்குள்ள ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. இவர் மரத்தடியில இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம்? சிலர் தூரம் தள்ளி போறவங்களை இப்படி பிடிச்சு வச்சு கூப்பிட்டுட்டு இந்த வெயில்ல என்ன இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு என்ன செய்யல? எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. அவங்க உடனே பாருங்க, அவர் சொன்ன உடனே அந்த மத்தியான நேரத்திலையும் அந்த வெயிலான நேரத்திலும் என்ன செய்றாங்க? ஹல்லேலூயா சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ அவங்களுடைய நற்குணத்தை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். தன் கணவனாகிய ஆபிரகாமை அவர்கள் ஆண்டவனேன்னு தான் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சில காரியங்கள்ல ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம்கிட்ட கூட மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சாராள் என்ன சொல்றாளோ அதுபடி நீ செய், அவ சொல்றபடி செய். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? ஆமென் சொல்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப 2வது, நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ள மக்களா இருக்கணும். நாமும் பயம் உள்ள மக்களா இருக்கணும். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல எப்படி பயபக்தியா இருக்கணும். அல்லேலூயா. கணவரும் எல்லாருமே முழு குடும்பமும் ஆண்டவரிடத்துல பயபக்தி உள்ள மக்களா இருக்கணும். 2வது, நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல பயபக்தி உள்ள மக்களாக அல்லேலூயா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 128ல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒரு கர்த்தருக்கு ஒரு மனிதன் இல்ல, ஒரு வீட்டுல ஒரு பெண் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பெண்ணாக இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும். சங்கீதம் 128 ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் அவர் வழிகளில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டாரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் பாத்தீங்களா. இது குடும்பத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அதுவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய மனைவி எப்படி இருப்பாங்களாம். அவன் அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அது அந்நியருக்கு போகாது. கடனுக்கோ இல்ல மற்ற மனிதர்களுக்கோ அவன் தான் பணத்தை அல்லேலூயா விரயம் செய்வதில்லை. வீணாக பணம் போகாது. அதே போல இந்த 128ஆம் சங்கீதத்தையும் நாம் வாசித்து இதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவனுடைய மனைவி வீட்டோரங்கள்ல என்ன செய்வாங்களாம், கனிதரும் திராட்சை கொடிய போல இருப்பாங்களாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல அப்படிதான். அவங்க வீட்டுல வேலிகள்ல எல்லாம் அப்படி கரையில வீட்டை சுத்தி என்ன செய்வாங்களாம், அப்படி வச்சிருப்பாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறதே. அதே போல ஒரு ஒலிவ மரம் இருக்குன்னா அதை சுற்றி 10 அடி தூரம் வரைக்கும் அதை சுற்றி என்ன செய்யுமா, ஒரு மரம் நிற்குனா அதை சுற்றி என்ன செய்யுமா, ஒலிவ மரம் கன்றுகள் நிற்குமா. இப்ப வாழை இருக்குன்னா வாழை பக்கத்துல அல்லேலூயா அந்த கன்று இருக்கு பாத்தீங்களா. அதனாலதான் வாழையடி வாழையாக நீ சொல்லி என்ன செய்றாங்க, வாழ்த்துறாங்க. ஆனா இந்த ஒலிவ மரம் ஒரு கன்று மட்டும் கிடையாது. அந்த 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 மரத்தை சுத்தி அப்படியே கன்றுகளா இருக்குமா. அது அப்பதான் சொல்லப்படுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களா, ஒலிவ மர கன்றுகள் எப்படி இருக்கும். ஒரு மரனுக்கு அதை சுற்றி கன்றுகள் இருந்தா அது பார்க்க எப்படி ரம்மியமா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அதே போல பிள்ளைகள் என்ன செய்வாங்களா, வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து ஒரே இடத்துல தனித்தனியா போய் சாப்பிடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து நல்லா என்ன செய்யணும், ஜெபித்து விட்டு எல்லாரும் இணைஞ்சு என்ன செய்யணும், குடும்பமா என்ன செய்யணும், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். இதுதானே. கணவர் ஒரு நேரம், பிள்ளைங்க ஒரு நேரம், அப்படி இல்லாதபடி இணைந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து தேவன் கொடுத்த அந்த உணவிற்காக என்ன செய்யணும், நல்லா நன்றி சொல்லி அல்லேலூயா துதித்து அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா மனைவி எல்லாருமே ஒரு குடும்பமும் உட்கார்ந்து பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். மனைவி என்ன செய்யணும், எங்களுக்கு பரிமாறிக்கொண்டே பிள்ளைகளுக்கு அப்படி கூடாது. எல்லாரும் சேர்ந்து உட்காரணும். எல்லாரும் சேர்ந்து நீனும் உட்காருமா, நீனும் உட்காரு. எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு எடுத்து நீனும் உனக்கு எடுத்துட்டு உட்காரு, தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி என்ன செய்யணும், கணவன் என்ன செய்யணும், அப்படி சொல்லணும். அதை பிள்ளைங்க கேட்கணும். எங்க அப்பா எவ்வளவு நல்ல அன்பான அப்பா, அம்மாவும் என்ன செய்றாங்க, நல்லா உட்கார வச்சு எல்லாரும் முழு குடும்பமும் சேர்ந்து சாப்பிடும்போது அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கணவர் தன் மனைவியினுடைய அல்லேலூயா அந்த செய்த காரியங்கள் நல்லா இருக்குமா, நல்லா செய்திருக்காமான்னு என்ன செய்யணும், சொல்லணும். பிள்ளைகள் சொல்லணும், எங்க அம்மா நல்லா ருசியா செய்திருக்கீங்கப்பா. இந்த உணவை நம்மளுக்கு தந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்வோம், நன்றி சொல்வோம். முதலாவது ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த அந்த உணவுக்காக நன்றி சொல்லி அப்படியே பிள்ளைங்க சாப்பிடும்போது பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலும் கூட ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான மகள் பாருங்க, ஒவ்வொரு நாளுமே அல்லேலூயா அவ ஸ்கூலுக்கு கொண்டு போனா கூட எல்லாரும் அப்படி மரத்தடியில அப்படி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க போல. உடனே இவா என்ன செய்வா, அப்படி அந்த சாப்பாடுக்கு அவ சாப்பாடு எடுத்து வை சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்வா, சாப்பிடுவா. உடனே மற்ற பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா இவ பெரிய பரிசுத்தவாட்டி, எப்பனாலும் இவ என்னதையா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றது உண்டு. ஒரு நாள் அதே போலதான் இந்த பிள்ளை பாருங்க, அப்படியே அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறா. பிள்ளை எல்லாம் கிட்ட பாருங்க, அவங்க அம்மா அலறி அடிச்சு ஓடி வர்றாங்க. ஓடி வந்தா, ஏன்னா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்காக எடுக்கும்போது உள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பள்ளி ஏதாவது கவனிக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை இந்த சாப்பாடு தானே சாப்பிட்டுருக்கோம் அலறிக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யல, அது வரைக்கும் என்ன செய்யல, சாப்பிடல, தமிழ். அப்பதான் மற்ற பிள்ளைங்க கண்டுகொண்டாங்களாம் ஜெபத்தின் மேன்மை. அல்லேலூயா.
ஆமே நாம் இருக்கிற நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், அல்லேலூயா பிள்ளைங்க படிக்கிற ஸ்தலங்கள்ல, வீட்டுல என்ன ஆமீன் ஆமீன் ஹேபிட் அவங்க கற்றுக்கொள்றாங்களோ, அதை வெளியில என்ன செய்யணும்? மற்றவங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக, மற்றவர்கள் அல்லேலூயா ஆமீன் அதை அல்லேலூயா கண்டு அவர்களும் அதை ஃபாலோ பண்ணும்படியாக நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரிகளாக இருக்கணும். சரியா? அப்ப இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. மூன்றாவது 1 சாமுவேல் 1:21 வாசிக்கலாம். 1 சாமுவேல் அல்லேலூயா 1:21. கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. எனக்கு ஒரு சில காரியங்கள் தான், எனக்கு ஒரு 2 காரியங்கள் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 1:21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். எல்கானா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். சாமுவேலுடைய தகப்பனாகிய எல்கானாவை குறித்து பார்க்கிறோம். அவர் என்ன செய்றாரு? வருஷந்தோறும் என்ன செய்றாரு? அல்லேலூயா தேவனுக்கு பலி செலுத்தும்படியாகவும் பொருத்தனையை செலுத்தும்படியாகவும், அல்லேலூயா கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்தும்படியாகவும் தன் வீட்டார் அனைவரோடும் வருஷந்தோறும் போயிடுறாரு. இத பிள்ளைங்க கவனிப்பாங்க, மனைவி கவனிப்பாங்க. அதே போல அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல செய்த நன்மையான காரியங்களுக்கு, ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும் மக்களே. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். அதே போல ஒரு காரியம் நம்ம ஜெபித்து பொருத்தனை பண்ணனா அதை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, அல்லேலூயா சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா பிள்ளைகள் கைகளிலும் காணிக்கைகளை கொடுத்து, அல்லேலூயா பிள்ளைகள் கைகளினாலே அல்லேலூயா ஆமேன் ஆமேன் காணிக்கைகளை போட வைக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே நம்ம செய்த பொருத்தனைகளை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சபையிலே நிறைவேற்றுகிற மக்களாக அல்லேலூயா இருக்கணும். அதே நேரத்துல நாம் சாட்சி உள்ள மக்களாக அல்லேலூயா சபையிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவன், சுகம், பலம், ஆரோக்கியம், அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆண்டவர் தந்த அல்லேலூயா இலவசமான விடுதலையை அல்லேலூயா சபையில சென்று என்ன செய்யணும்? சாட்சியாக அல்லேலூயா அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா ஆமேன் ஆமேன். அப்படி இருக்கின்ற பொழுது சத்துரு என்ன செய்வான்? அல்லேலூயா நம் வழியாய் அவன் என்ன செய்ய மாட்டான்? அல்லேலூயா ஆமேன் ஆமேன் கடந்து நம் வழியாய் வராதபடி துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று சொல்லி அந்த பொருத்தனையை, உன் பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்து என்று சொல்லி நாகும் 1:2 வாசிக்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளை நாம் செலுத்துகிற மக்களாக, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். 4வதாக நாம் முழு குடும்பமாக என்ன செய்யணும்? கர்த்தரை அல்லேலூயா ஆமென் சேவிக்கிற மக்களாக நம்ம இருக்கணும். அதைத்தான் யோசுவா அவருடைய வாழ்க்கையில பாக்குறோம். முழு குடும்பமும் என்ன செய்யுது? கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்குது. அதே போல கொர்நேலியு அவருடைய குடும்பம் பாக்குறோம். கிறிஸ்பு அப்படிங்கிறவருடைய குடும்பத்தை பாக்குறோம். இப்படி அநேகருடைய குடும்பங்கள், சிலர் பாருங்க ஆசாரியர்களாக இருக்கிறாங்க, ஊழியர்கள் ஆண்டவருடைய பணியை செய்யறாங்க. ஆனா பிள்ளைகள் பாஸ்டர்ஸா இருக்கலாம், ஆனா அவங்க பிள்ளைகள் பாருங்க அந்த பணியை செய்யாம போயிடுறாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே சந்ததியா அல்லேலூயா ஆமென் தகப்பனுக்கு அப்புறம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அடுத்தாப்புல அடுத்த அந்த 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 பிள்ளை என்ன செய்யுது? ஊழியத்துக்கு ஆயத்தமாகுது. சில பிள்ளைங்க நாங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? ஊழியம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அல்லேலூயா அதற்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க அல்லேலூயா ஆமேன் ஆமேன் முழு குடும்பமும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முழு குடும்பமும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதைத்தான் நான் கடந்த ஒரு சில மாதத்துக்கு முன்பாக உங்ககிட்ட சொன்னேன். அல்லேலூயா நாம் தீவிரித்து ஆண்டவருடைய பணியை செய்யணும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் இணைஞ்சு நான் சாயங்காலம் என்ன செய்யறேன்? உங்களுக்கு ஒவ்வொரு அல்லேலூயா இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி தலைவர்கள் உள்ள பகுதியில் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். நீங்க அந்த பகுதிக்காக ஜெபித்து, ஆண்டவரே இப்பொழுது நான் என் கணவரும் என் பிள்ளைகளையும் ரத்த பாதுகாப்புகளை ஒப்புடுத்து ஒவ்வொரு பேரை சொல்லி கொடுத்து நாங்க முழு குடும்பமும் ஆண்டவரே இந்த கிராமத்துக்குள்ள போய், எல்லாரும் கிராமத்துக்குள்ள போங்க, கிராமத்துக்குள்ள போய் ஆவியிலே போய் இந்த கிராமத்தை என்ன செய்யறோம்? நாங்க அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நல்லா துதித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தனே முதல்ல அந்த கிராமத்தை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து நம்மள பாதுகாப்பு ஒப்பு கொடுத்துதான் முழு குடும்பமும் என்ன செய்யணும்? அந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த கிராமத்தை சுத்திகரிப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராமத்துக்குள்ள பிரவேசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அந்த கிராமத்துக்கு செய்யணும். சரியா? ஒருவேளை நம்ம எல்லாருமே ஒருவேளை இப்ப நான் சொல்ற கிராமம் நான் பார்த்த கிராமங்கள்,
ஆனா நீங்க பார்க்காத கிராமங்களா இருக்கும். இனி நான் வேற இடங்களுக்கு ஜெபிக்கும் போது இன்னும் நான் பார்க்காத இடங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் 3 to 4 அப்படித்தானே ஜெபிக்கிறோம். நாம் காணாத இடங்களுக்கு தான் என்ன செய்றோம். அல்லேலூயா. அன்னைக்கு சென்னையில் உள்ள கொடுங்கையூர் அந்த இடத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒருவேளை அதே போல வெளி தேசங்கள், வெளி மாநிலங்கள் எவ்வளவு இடங்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா ஆவியில கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த இடங்களுக்காக ஜெபிக்க வச்சு அந்த இடங்கள்ல என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா? அப்ப நீங்க டெய்லி அப்படி ஜெபிக்கும் போதுதான் முழு குடும்பமும் ஆண்டவரே நாங்க இந்த கிராமத்துக்குள்ள போய் உங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிதான் நான் உங்க எல்லாத்தையும் நானும் அப்படிதான் ஆவியில சென்றுதான் முழு குடும்பமா சென்றுதான் என்ன செய்றோம். அல்லேலூயா. ஆவியில சென்று அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வச்சு விட்டுருக்கிறார். சரியா? அதனால வரக்கூடிய நாட்கள்ல நேரடியாகவே நம்ம கண்கள் காண நான் நேற்றே அப்படிதான் நினைச்சது. முழு குடும்பமும் என்ன செய்யணும். அல்லேலூயா. எல்லா இடங்களுக்கும் போகணும். சாப்பிட சாப்பிட இல்லாம இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும். பிள்ளைகள் கைகளினாலே சாப்பாடுகள் வாங்கி கொண்டு கொடுக்கணும். ஏசு உங்களை நேசிக்கிறாரு பிள்ளைகளை சொல்லணும். நம்மளும் சொல்லணும். அப்படி நமக்குள்ள அந்த அந்த தூர பார்வை இப்பொழுதே உருவாயிரணும். ஆமா ஆண்டவரே நாங்க குடும்பமா போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. அந்த ஊட்டில இருந்து பீலானி ஒரு சிஸ்டர் அவங்க பாருங்க மெடிக்கல் வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்காங்க. அவங்க டிராக்ஸ்லாம் அவங்களே எழுதுவாங்க. அப்போ அவங்க மெடிக்கல்ல நினைச்சுவாங்களா முன்னாடி புதிய ஏற்பாடு வச்சிருப்பாங்களாம், டிராக்ஸ்லாம் வச்சிருப்பாங்களாம். சில நாங்க எடுத்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க, கொடுப்பாங்களாம். அதே போல வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு அல்லேலூயா அவங்க கணவர் பிள்ளைகள் எல்லாருமே முழு குடும்பமும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம். வெளி இடங்கள்ல ஹாஸ்பிட்டலோ எந்த இடங்களுக்கு போய் என்ன செய்வாங்களாம். டிராக்ஸ் கொடுத்து அவங்க ஊழியம் செய்துகிட்டு இருக்காங்க. ஆமா அந்த சிஸ்டர் வந்து அவங்க டிராக்ஸ் அவங்களே எழுதுறாங்க. அவங்களே எழுதி அவங்களே என்ன செய்றாங்க. அந்த டிராக்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்ப பாருங்க முழு குடும்பமும் வாரத்துல ஒரு நாள் என்ன செய்றாங்க. ஊழியம் செய்யறாங்க. அப்படி நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லேலூயா ஆண்டவருக்காக என்ன செய்யணும். முழு குடும்பமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னேன்ல நோவா கட்டுன அந்த பேழைக்கு நோவா மட்டுமா செயல்பட்டிருப்பாரு. முழு குடும்பமுமே அதுல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கோம். முழு குடும்பமும் அதுக்குரிய எல்லா விலைக்கரையத்தையும் அவங்க செலுத்தியிருப்பாங்க. அல்லேலூயா. இறுதியாக அல்லேலூயா. ஆமேன் 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 ஆமேன். 4வது பார்த்தோம். முழு குடும்பமும் என்ன செய்யணும். கர்த்தருக்காக அல்லேலூயா முழு குடும்பமும் என்ன செய்யணும். முதல்ல நான் வந்து இப்ப ஊழியம் செய்யணும். அதுக்கு ஊழியம் செய்யணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும். முழு குடும்பமும் நல்லா ஜெபிக்கிற குடும்பங்களா இருக்கும். சரியா? ஒருவர் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படி கிடையாது. முழு குடும்பமுமே என்ன செய்யணும். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். நல்லா ஜெபிக்கிற குடும்பங்களாக அல்லேலூயா நல்லா ஜெபிக்கிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யணும். இருக்கணும். அல்லேலூயா. நல்லா என்ன செய்யணும். ரட்சிக்கப்படணும். தேவனுக்கு பயந்திருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும். பெற்று இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன செய்யணும். வாழணும். தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்தணும். நல்லா ஜெபிக்கிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்யற குடும்பங்களாக இருக்கணும். அதனால நம்முடைய குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாருமே ஆமென் எல்லாருமே என்ன செய்யணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அல்லேலூயா கர்த்தருடைய சபையில ஆமென் கர்த்தருடைய சபையில முழு குடும்பமும் என்ன செய்யணும். ஒரே சபைக்கு சென்று முழு குடும்பமும் கர்த்தருடைய கர்த்தரை சேவிக்கணும். இந்த சகோதரி 2வது சகோதரி பாத்தீங்கன்னா அவளை மட்டும் தான் ஆர்சியில மேரேஜ் பண்ண. அப்போ ஆர்சியில தான் இருந்தாலும் ஆர்சியில அவளை மட்டும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஆனா பாருங்க பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடி நல்ல குடும்பம் நல்ல சபையில எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே ஊர்ல இருக்கும்போதே கிருபாசனத்துக்கு எல்லாருமே அபிஷேகம் பெற்றிருந்தோம். அதனால நல்ல ஜெர்மனி அவங்க அவங்க ஊர்ல ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது. இப்ப பாருங்க முழு குடும்பமும் அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் அல்லேலூயா ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்காங்க. கணவர் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. அல்லேலூயா. அவங்க அத்தை மட்டும் அல்லேலூயா குடும்பத்துல இருக்காங்க. அவங்களும் இப்ப என்ன செய்றாங்க. சபைக்கு போகிறாங்க. ஆனா அவங்க 2 இடத்துக்கும் ஆர்த்திகம்பையிடம் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யணும். அவங்களும் என்ன செய்யணும். அல்லேலூயா அந்த பேழைக்குள்ள வரணும். அப்ப என் சகோதரிட்ட சொன்னது நான் அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு முழு குடும்பம் பாருங்க ஒரே சபைக்கு போய் பிள்ளைங்க நல்லா ஆராதனை நடத்துறாங்க. ஒரே சபைக்கு போறது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை அல்லேலூயா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அல்லேலூயா. ஆமென். சகோதரி போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முந்தி ஒரு சம்பந்திக்கு தான் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லேலூயா 3 குழந்தைனுக்கு 2 சம்பந்திக்கு அப்படி அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு அல்லேலூயா மகளா அந்த இடத்துல போனதுனால இந்த குடும்பம் கட்டப்பட்டு அல்லேலூயா அவங்க எல்லாம் இந்துலயுமே சாப்பிடுவாங்க. எல்லா காரியமும் செய்த ஒரு குடும்பம் தான். ஆமென். அப்படிப்பட்ட இருந்த குடும்பத்தை அல்லேலூயா சகோதரி போன இது நிமித்தம் அங்க போனது நிமித்தமாக அந்த குடும்பம் என்ன செய்யுது. இன்னைக்கு ஒருத்தர் பாஸ்டா அவங்க ஏற்கனவே ஊழியம் செய்துகிட்டு இருந்தவங்க தான். ஆமென். எனக்கு அவருடைய அல்லேலூயா ஆமென் ஆமென் மூத்த குழந்தைங்க ஊழியரா இருக்கிறாங்க. கிருபாசன ஊழியரா குடும்பமா இருந்து ஊழியம் செய்றாங்க. எதுக்காகனா இன்னைக்கு முழு குடும்பத்துக்கும் நல்ல ஒரு அல்லேலூயா ஒரு தாயை போல இருந்து ஆமென் மாமா கடந்து சென்றாங்க. மற்றபடி முழு குடும்பத்துக்குமே அல்லேலூயா அன்னைக்கு எல்லாரும் அல்லேலூயா கடைசி சம்பந்தி வீட்டுல பால் காய்க்கும் இன்னைக்கு சென்னையில இருந்து அல்லேலூயா 3 குடும்பங்களும் கிளம்பி வர்றாங்க.
எல்லாருக்கும் கொரோனா நாட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மாச கணக்கா வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து, ஏன்னா எல்லாரும் மேரேஜ் ஆகி எல்லாருக்கும் பிள்ளைகள். அப்படி ஒரு பொறுப்புள்ள ஹல்லேலூயா மகளா இருந்ததுனால சகோதரி சொன்னேன், பரவாயில்ல ஆண்டவர் ஹல்லேலூயா இன்னைக்கு முழு குடும்பமும் நல்ல சபைக்கு சென்று ஹல்லேலூயா பிள்ளைகளும் நல்ல அபிஷேகம் பெற்று நல்லா கணவன் மனைவி பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். உண்மையிலே ஹல்லேலூயா சகோதரியை நான் பாராட்டினது உண்டு. அதே போலதான் ஹல்லேலூயா நானும் கூட நாங்களும் கூட என்ன செய்யணும், முழு குடும்பமும் ஒரே சபைக்கு நம்ம சென்று ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிற மக்களாக இருக்கணும். ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போகிற நிலைமை இராதபடி ஹல்லேலூயா எல்லாருமே இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருமே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை ஒரே ஒரு சபைக்கு போய் எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்கணும். பிள்ளைங்க சபையில என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். போய் சும்மா நிற்க கூடாதுமா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பயபக்திக்கு உரியவர்னு சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து அது சின்ன பிள்ளையா இருந்தா கூட சபையில நின்று ஆராதிக்கணும். ஹல்லேலூயா கணவர் ஆராதிக்கணும் சபையில நின்று. ஹல்லேலூயா நம்ம ஆராதிக்கணும். முழு குடும்பமும் என்ன செய்யணும், நல்ல பயபக்தியோடு சபையில ஆராதிக்கிற குடும்பமா இருக்கணும். கர்த்தர் தாமே நம்மையும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இந்த வருஷத்திலே ஆமென் நாம் வாஞ்சிப்பது ஹல்லேலூயா ஆமென். வாஞ்சையை நமக்குள் தருவது கர்த்தர். அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவது கர்த்தர். சரியா? நம்மளை கணவன் மனைவியாக ஆண்டவர் இணைச்சிருக்காருன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஏற்ற துணையை தான் அவர் கொடுப்பாரு. அதே போல கர்த்தர் நல்லா சுதந்திரத்தை தந்திருக்காருன்னா அது அவர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். அதனால ஹல்லேலூயா மற்ற பிள்ளைங்க கூட பிள்ளைங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்குன்னு கொடுத்த அந்த கிஃப்ட் ஹல்லேலூயா அந்த பரிசை என்ன செய்யணும், தேவன் விரும்புகிறபடி ஹல்லேலூயா உருவாக்குவதற்கு தான் கர்த்தர் கையில என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், நல்ல கண்ணீரோடு வரத்தோடு ஆமா 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 இந்த வேலையில பாருங்க ஹல்லேலூயா ஆமென் 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 ஆமென். அன்று எலியா பலி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி பொருளை பட்சித்தது பாருங்க. அப்படி ஒரு பலிபீடத்துல என்ன செய்யுது ஹல்லேலூயா, அப்படி ஒரு பிரசன்னா ஹல்லேலூயா ஆமென் நிரம்பி இருக்கிறத மேல்நோக்கி அது ஒரு தூபம் போல் செல்வதை தேவன் காண்பிக்கிறார். அதனால எல்லாரும் இந்த வேலையில ஹல்லேலூயா எல்லாரும் இணைஞ்சு நம்ம எவ்வளோ வருஷங்களாக நம்முடைய கணவர் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நம்ம எவ்வளோ வருஷங்கள் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கணும். ஹல்லேலூயா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவ் பண்ணி யோசுவா சொன்னாங்களேப்பா, அதை போல நானும் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என் வாஞ்சியை நீங்க நிறைவேற்றணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உங்களுடைய வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஹல்லேலூயா ஆமா ஆமா ஆமாப்பா ஆமாப்பா நாங்க ஹல்லேலூயா எத்தனை பேர் நல்லா முழு நிச்சயத்தை ஆண்டவரே நாங்க முழு நிச்சயமா உங்களை நம்புறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நாங்க முழு குடும்பமும் ஆமென் கணவன் மனைவி பிள்ளைகள் நாங்க எல்லாரும் இணைஞ்சு உங்களை ஆராதிக்க நாங்க ஒரே சபைக்கு போய் ஹல்லேலூயா நாங்களை உங்களை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு ஆண்டவரே. என் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் ஹல்லேலூயா நான் விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரே. நீங்க நிச்சயமா எனக்கு இந்த வருஷத்துல இந்த காரியத்தை செய்து தருவீங்க. ஆமென் ஆமென். ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன் ஹல்லேலூயா, நான் ரீட்டுப்போர் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் மேற்கு வங்காளத்து பக்கத்துல அந்த ஒடிசா அந்த அந்த இடத்துல போய் என்ன தீவிரித்து அங்க போய் நின்று சுவிசேஷத்தை அன்னைக்குதான் சொன்னார். ஆமென். சுவிசேஷம் தீவிரித்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை துரிதமாய் ஆமென் துரிதமாய் முழு குடும்பமாய் ஆண்டவர் சொன்னது அப்படிதான். முழு குடும்பமாய் என்னுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க அறிவிங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே எல்லாரும் ஆவியில நிரம்பி இப்படி நான் கிராமங்கள் பட்டணங்கள் அனுப்பும்போது இல்ல நீங்க ஒரு தேசத்தை உங்களை ஆண்டவர் கொண்டு செல்ல விரும்பினா அந்த தேசங்களுக்குள்ள போய் என்ன செய்யுங்க சுவிசேஷம் அறிவிங்க. ஹல்லேலூயா கம்யூனிஸ்ட் தேசங்களுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்க அந்நிய பாஷையில பேசி அப்படியே ஆண்டவரோடு பேசதான் அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தல் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஆண்டவர் யாருக்காக ஜெபிக்க வைக்க சொல்ல இந்த இடத்துல ஜெபிக்க சொல்றாரு, அதே போல எந்த தேசத்துக்காக ஜெபிக்க சொல்றாரு, அப்படி அவரோடு இணைஞ்சிருந்தாதான் அவருடைய திட்டங்களை நாம் நிறைவேற்றி ஹல்லேலூயா எப்படி கர்த்தருடைய தாசனாகிய நோவா தேவன் கட்டளை இட்டபடியெல்லாம் செய்து தேவன் தனக்கு கட்டளை இடபடியெல்லாம் அவர் அந்த பேழையை நேர்த்தியாய் அவர் கட்டி முடித்தாரே, அதே போல ஹல்லேலூயா நம்முடைய முழு குடும்பமும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா ஒரு ஐஸ்வர்யான் பாருங்க, அவன் மறிச்சு அவன் நரகத்துல போய் இருக்கிறான். அவன் அங்க இருந்துகிட்டே சொல்றான் என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது,
அவங்களும் அந்த கஷ்டத்தை படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா ஆமா ஆமா, நம் முழு குடும்பமும் பரலோகத்துல இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல ஆமேன் ஆமேன் யாருக்கும் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அந்த நரகங்கிற அந்த இதே இருக்கக்கூடாது. அல்லேலூயா ஆமேன் ஆமேன். நம்முடைய முன்னோர்கள் யாராவது பாருங்க ஒரு கஷ்டப்படுறத அல்லேலூயா ஆமேன் அதை பார்த்தா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் பாருங்க. நம்மள ஆண்டவர் சமாதான ராஜ்யத்துக்குள்ள அல்லேலூயா இளைப்பாறுற அந்த ராஜ்யத்துல கொண்டு போய் வச்சிருக்கும் போது நம்ம முழு குடும்பமும் அங்க போய் நம்ம உறவு கொண்டு பாராட்டுவதில்லை. ஆனா எனது முழு குடும்பமும் அல்லேலூயா அந்த பரலோக இன்பத்தை அல்லேலூயா தேவனை ஆராதிக்கும் பொழுது அல்லேலூயா அந்த இன்பம் எவ்வளவு பெரிதா இருக்கும். அந்த இன்பம் நமக்கு பூரண ஒரு இன்பமா இருக்குமே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை சிலாக்கியத்தையும் தேவன் நாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அல்லேலூயா தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் யாராவது எதுவும் நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். உங்க குடும்பம் இன்னைக்கு முழு குடும்பமா எத்தனை பேர் முழு குடும்பமா இருக்கீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. உண்மையில அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சிலாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கலாமா? இல்ல யாராவது ஒருத்தர் முறை ஏதாவது சொல்றாங்கன்னா சொல்லுங்க. நம்ம அந்த காரியத்துக்காக தான் ஜெபிக்க போறோம். இன்னைக்கு முழுசா நம்முடைய குடும்பங்கள் அல்லேலூயா, பிள்ளைகள் அல்லேலூயா ஆமேன், கணவன் மனைவி அல்லேலூயா, நம்முடைய முழு குடும்பம் மாமன் மாமியார் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன செய்யணும், கிறிஸ்துவின் அந்த பேழைக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், அல்லேலூயா ஆமேன், நீயும் உன் வீட்டாரும் அந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள். அதை நம்மகிட்ட கர்த்தர் சொல்லணும் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லணும். ஆமா ஆமா. ஒன்ன நான் அந்த சந்ததியில என்ன செய்தேன், நீதிமானாய் கண்டேன். உன் குடும்பமும் என்ன செய்யும், உன் குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தையும். ஏன்னா அல்லேலூயா கிருபை, அவருடைய கிருபையினால் தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த கிருபை 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 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது போல நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைக்கணுமே. எனக்கு உங்க கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சே, என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் கணவனுக்கு உங்க கண்கள்ல கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பாருங்க 8 பேர் அந்த பேழைக்குள் பிரவேசி, நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் வாரத்தோடு கூட எத்தனை பேருக்குள்ள இந்த வாரம் வந்திருக்குது. ஒருவேளை இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தான். ஏன்னா இன்னையில இருந்து நேரத்துல இருந்துலாம் நான் அதிக பாரத்தோடு கூட ஒருவேளை நான் ஜெபித்து ஜெபித்து என்ன செய்யலாம், அல்லேலூயா மற்ற இடங்களுக்கு ஆயத்தமாகி ஜெபங்களை நடத்தலாம். ஆனா நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்காக அல்லேலூயா அது ஒரு பார்வை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு என்று நினைச்சோம். நம்முடைய நடக்கையினாலும் நம்முடைய பயபக்தியினாலும் அல்லேலூயா நம்முடைய கற்புள்ள நடக்கையினாலே சாந்தத்தினாலே நம்முடைய குடும்பத்தை நாம் தேவனுக்கு என்று என்ன செய்யணும், அல்லேலூயா ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அந்த கிருபையையும் அல்லேலூயா நல்ல சாந்தத்தையும் பொறுமையையும் தேவன் நமக்கு அல்லேலூயா தருவாராக. இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒரு சகோதரன் பாருங்க, எல்லாருக்குமே ஆண்டவரை குறித்து இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும் பிரதர்னு வந்து கேட்டா உடனே அவர் நல்ல ஆலோசனைகளை சொல்லி அல்லேலூயா ஆமென் சபை போதகர் இடத்துல அவங்கள அனுப்பி அவங்களிடத்துல ஆலோசனை பெற்று அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா அநேகர் சபைக்கு வந்திருக்காங்க. ஆனா அவர் மனைவி பாருங்க, அவர் மனைவி மட்டும் சந்திக்கப்படவே இல்லை. பிள்ளைகள் எல்லா சபைக்கும் மனைவி மட்டும் நான் வரமாட்டேன். இன்னைக்கும் அதே போல ஒரு நாள் கேட்கிறாரு, இன்னைக்கு நீ வருவியா வரமாட்டியா? நான் வரமாட்டேன். உடனே இவருக்குள்ள பாருங்க கோபம் வந்தவனை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டவனே அப்படி டேபிள்ல போய் விழுந்து அப்படி தலையில அடிபட்டு ரத்தம். அப்போ அதாவது சாந்தத்தினாலதான் என்ன செய்ய முடியும். கணவரா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி கோவப்பட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு நினைச்சக்கூடாது. அப்படியே கட்டா நினைச்சக்கூடாது. அப்படியே இதா பேசக்கூடாது. அல்லேலூயா அன்பாய் பேசி என்ன செய்யணும், அவங்கள கொண்டு செல்லணும். அல்லேலூயா ஆமீன் ஆமீன். மற்ற உலகம் முழுசும் என்னது, நம்ம ஆண்டவருக்கு உலகம் முழுசும் ஜெபிக்கிறோம், எவ்வளவு மக்களை ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறோம். ஆனா நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யணும், சாட்சி உள்ள மக்களா இருக்கணும். நீங்கள் யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் முழு இடத்துலயும் நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள் முதல்ல நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துல நமக்கு நல்ல ஒரு சாட்சி இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல பொறுமையை தருவாராக, நல்ல சாந்தத்தை தருவாராக. அல்லேலூயா நம்முடைய சாந்த குணத்தினால் நாம் முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இந்த வேளையில யாராவது ஒருத்தர் நாங்க எவ்வளவு வருஷமா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள்